கிறிஸ்துவுக்குள் மிக அன்பானவர்களே, தினமொரு தூதன் வழியாக உங்களை சந்தித்து உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இந்த புதிய ஆண்டிலே கர்த்தருடைய நன்மையும் கர்த்தருடைய சமாதானம் உங்கள் வாழ்விலே பழுகி பெருகுவதாக. இந்த நாளிலே ஆதியாகமம் 2வது அதிகாரம் 19வது வசனத்தினுடைய ஒரு பகுதி, ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. அன்பானவர்களே, ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்தார். விலங்குகளை, பறவைகளை எல்லாவற்றையும் படைத்து ஆதாமுடைய பார்வைக்கு நேராக கொண்டு வருகிறார். என்ன பெயரிடுவான் என்று ஆண்டவரே அதை கவனிக்கிறார். ஆதாம் ஒவ்வொரு மிருகத்துக்கும் பறவைக்கும் பெயரிடுகிறான். அது அப்படியே ஆயிற்று. இன்றைக்கும் அருமையானவர்களே, இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் இந்த வருஷத்தில் 12 மாதங்களை கர்த்தர் நமக்கு ஈவாக பரிசாக கொடுத்திருக்கிறார். புதிய ஆண்டுக்குள்ளே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் விசுவாசியுங்கள், இந்த 12 மாதமும் தேவன் எனக்கு கொடுத்த ஒரு பரிசு என்று. அப்போ இந்த 12 மாதமும் எப்படி நான் வாழணும், எப்படி நான் நடக்கணும், எப்படி சில காரியங்களை செய்யணும் என்று சொல்லி பல யோசனைகள் இருக்கும். ஆதாம் என்ன பெயரிட்டானோ அதுவே பெயராய் மாறிற்று. ஆகவே பிறக்கிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு எந்த மாதிரி அமைய வேண்டும் என்று நீங்கள் ஒவ்வொரு மாதத்தையும் ஒவ்வொரு நாளையும் பெயரிட்டு அழைக்கிறீர்களோ அப்படியே அது மாறும். ஆகவே ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளையும் சொல்லுங்கள், இது ஒரு ஆரோக்கியத்தின் மாதம் என்று சொல்லுங்கள், இது பரிசுத்தமான நாள் என்று சொல்லுங்கள், இது ஒரு வல்லமை வெளிப்படுகிற நாள் என்று சொல்லுங்கள், இது பொருளாதார செழிப்பை உண்டாக்குற நாள் மாதம் என்று சொல்லுங்கள். இப்படி எதையெல்லாம் ஆவியானவருடைய துணையோடு அவருடைய நடத்தலின் அடிப்படையில் வாய்விட்டு சொல்லுகிறீர்களோ அதுவே அந்த நாளுக்கு உண்டான ஆசீர்வாதமாக விளங்கும். அந்த மாதம் நீங்கள் பெயர் சொல்லி அழைத்தது போலவே மாறும். இப்படி எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் சூழ்நிலைகளை பார்த்து எதிர்மறையான வார்த்தைகளை ஒரு நாளுக்கும் நீங்கள் பெயரிட்டு அழைக்காதீர்கள். ஒரு மாதத்தையும் கூட வேறு விதமான சோர்வான எதிர்மறையான காரியங்களை சொல்லி அந்த மாதத்தை அழைக்காதீர்கள். இந்த மாதம் எனக்கு நல்ல மாதம் என்று சொல்லுங்கள். இந்த மாதம் நான் ஆரோக்கியமாய் சுகமாய் இருக்கிற மாதம் என்று சொல்லுங்கள். இப்படி எந்தெந்த விதத்தில் நீங்கள் ஆண்டு அனுபவிக்கணும், பழுகி பெருகணும், சமாதான சந்தோஷத்தோடு வாழணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ மனதார அந்த நாளை பார்த்து சொல்லுங்கள். நீங்கள் சொன்னபடியே அந்த நாளும் அந்த மாதமும் மாறும். ஆகவே உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையுமே உங்களுடைய வாழ்வினுடைய மேன்மையை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஆகவே இந்த ஆண்டின் துவக்கத்திலிருந்தே ஜீவனையே பேசுங்கள், ஜீவன் உண்டாகும். வெளிச்சத்தை பேசுங்கள், வெளிச்சம் உண்டாகும். பரிசுத்தத்தை பேசுங்கள், பரிசுத்தம் உண்டாகும். தேவ சித்தத்தை சொல்லுங்கள், தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். ஆகவே எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களை குறைவின்றி நடத்துவாராக. ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, நல்ல நாளிலே ஆதாம் எப்படி ஆண்டவரே மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் பெயரிட்டு அழைத்தானோ அது அப்படியே மாறிற்று. அதே போல நாங்களும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு மாதத்துக்கும் நாங்களும் நல்ல வார்த்தைகளையே சொல்ல எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர். அந்த வார்த்தை எங்கள் வாழ்வாகவே மாறுகிறது. ஜீவன் உண்டாக நாங்கள் பேசட்டும். நன்மைய கிருபையும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் யாவருடைய வாழ்வில் தொடரட்டும். ஒவ்வொருவரை மனதார வாழ்த்துகிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருங்கள் என்று. அப்படியே நீ செய்வதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன்.